வணக்கம் நண்பா. கோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லினக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ணுறது, ஒரு யூசர் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குரூப்பை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மாடிஃபிகேஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறேன். ஸோ அதனால தான் இதை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரடும். ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தமிழ்கோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரே சேனல் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்ஸ் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ குரூப்ஸ் அப்படின்றது என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த யூசருமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்ல போனோம் அப்படின்னா முன்னாடி நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து யூசர் ஆட் அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி யூசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மொத்த யூசருமே ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ விக்கர் அப்புறமேட்டு தமிழ்கோட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குரூப்பை கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே இடத்துல வச்சிருந்தா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பு அப்படின்றதுக்காக செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு யூசருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிவிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காலேஜெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செக்ஷனுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களான்றதே எனக்கு தெரியல. சப்போஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த காலேஜ் இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களால இந்த விஷயத்தை மட்டும் தான் பண்ண முடியும். லோ ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லா யூசருக்கும் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மொத்தமாக நீங்கள் ஒரு குரூப்பாக போட்டு அந்த யூசருக்கெல்லாம் இந்த குரூப்புக்கெல்லாம் இந்த ப்ரிவிலேஜ் தான் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம குரூப்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுறேன். we change for root user del vicar user del Tamilcode 1 does not exist but directory மட்டும் தான் இருக்கா. rm -r இந்த கமாண்ட் யூஸ் பண்ணு vicar. fine. சப்போஸ் நான் இந்த யூசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ குரூப் ஆட் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். என்ன குரூப் க்ரியேட் பண்ணலாம்? தமிழ்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாமா? ஆல்ரெடி இந்த குரூப் இருக்குமே, அந்த குரூப்பில் தான் இதில் நான் இருக்கேன். வேற என்ன? மேங்கோ. ஓகேங்களா? ஸோ மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஆப்பிள். ஸோ அடுத்து என்ன கிரியேட் பண்ணலாம்? விக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்கோட் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 3 யூசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஓ யூசர் ஆடா, பைத்தியக்கார ஆட் யூசர்னு கொடுத்துடலாமே. ஸோ ஃபைன். cat / etc பாஸ்வேர்ட் ஆட் ஆயிருக்காரா 3 யூசரு? ஓகே ஃபைன். ஸோ 3 யூசர்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த இடத்துல வரல அப்படின்னா நீங்கள் போயிட்டு இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் விக்கர் தமிழ்கோடு 1 சொல்லிட்டு இல்லை நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்களா
யூசர் ஆடை யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகிருக்காது, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல. ஃபைன். -h அப்படின்றத கொடுங்க, ஹெல்ப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ -u அப்படின்றது என்னென்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். இப்போ நம்ம ஒரு யூசர்ஸை கிரியேட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுக்கணும். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு எதுக்கு 2 வேலையை ஆக்கிட்டு நான் மேகோன்ற குரூப்பை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் இப்படியே கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருங்க, -u அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த யூசர்ஸோட லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து -force. இப்போ நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணல, அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு யூசரை ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு க்ரியேட்டாக இருக்கிற ஒரு குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் -fன்றதை யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நான் அப்புறமே சொல்கிறேன். ஓகேங்களா? groupadd அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து -u caps u. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆப்பிள், விக்கர், தமிழ்கோட் 1. ஓகேங்களா? இந்த 3 யூசர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ -p அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் root. ஓகேங்களா? அதுக்கடுத்து குரூப்போட நேம். ஸோ குரூப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஸோ இப்போ நம்மளுக்கு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா cat etc groups அப்படின்றத கொடுத்துக்கோங்க. குரூப் இல்லையா, குரூப்பா? ஓகே, குரூப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட குரூப் மொத்த யூசர்ஸோட ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ரூட் யூசரால் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரூட் ப்ரிவிலேஜ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ யூசர் ப்ரிவிலேஜில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் முன்னாடியே வந்து ரூட் ப்ரிவிலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து அந்த குரூப்லேருந்து வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ ஐ மீன் டெலீட்ன்றது என்னென்னா அந்த குரூப்லேருந்து ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா? ஒரு ரிமூவ் பண்ணி விட்றது. ஆனால் வந்து அந்த யூசர் வந்து நார்மலாக வந்து டெலீட் ஆக மாட்டார். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். டெல் விக்கர். ஓகேங்களா? ஐயோ ஓகே ஃபைன். குரூப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் மேங்கோ. ஸோ இப்போ நான் வந்து மேங்கோன்ற ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கர்ன்றவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போயிட்டு etc குரூப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த விக்கர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருப்பார். ஸோ இந்த குரூப்பில் இருந்தால் ரிமூவ் ஆகிட்டாரே தவிர அவர் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகலை. ஓகேங்களா? இப்போது நீங்கள் etc பாஸ்வேர்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விக்கர்ன்றவர் இருப்பார். அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூசரை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இல்லை இன்னும் கிளியராக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போது விக்கர்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்கார்ல. ஸோ இந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் மாட் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர் மாட் அப்படின்ற இந்த கமாண்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் மாடிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா -s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த -s அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் யூசரோட ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷெல் இருக்குது அப்படின்னா SHன்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஷ் ஷெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறேன். ஸோ யூசர் மாட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ யூசர் மாட் -bin/bash அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசரோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும்.
இது நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் தானே, பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேஷ் அப்படின்ற இந்த செல்லுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் நேமை கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃப்எல் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐஃப்எல் அப்படின்றது என்னென்னா யூசரோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறது. இப்போ விக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, இப்போ நான் வந்து விக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். டஸ் நாட் எக்ஸிட்டா, சாரி, விக்கர். ஸோ இப்போ விக்கரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு யூசரோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணணும். சம்திங் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூசர் மாட் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர் மாட் அப்படின்ற இந்த கமாண்டை ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கமாண்டில் நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு யூசரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ரைமரி குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ப்ரைமரி குரூப் அப்படின்றது என்னென்னா, சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, எக்ஸிட். இப்போ நீங்கள் குரூப்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா விக்கின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, போயிட்டு நான் யூசர்ன்ற மாதிரி குரூப்பு டெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை வந்து ப்ரைமரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ப்ரைமரி குரூப் அப்படின்றது கரண்ட்டாக வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் குரூப். ஸோ சப்ளிமெண்ட்ரி குரூப் அப்படின்றது என்னென்னா, நார்மலாக இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை, ஸோ அந்த குரூப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி குரூப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டல் குரூப் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சப்ளிமெண்டல் குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண முடியும், பட் ப்ரைமரி குரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி குரூப்பை டெலிட் பண்ண முடியாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா -force அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. என்னால் இந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி குரூப் மெயினான ஒரு குரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா -f அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க, delete the group even it is a primary group ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி குரூப்பாக இருந்தாலும் உங்களால் வந்து டெலிட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ -f அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ groupdel அப்படின்ற இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சமாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, ஜி பாஸ்வேர்டு அப்படின்ற இன்னொரு விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஜி பாஸ்வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூஸரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜி பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டெலிட் அப்படின்ற இந்த ஒரு கமாண்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, மேபி அதை நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி சாருங்க சூடோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, நானோ வி சூடோ தானே, ஓகே ஃபைன். இந்த கமாண்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சூடோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சூடோ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடோ குரூப் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப்பை இங்கே கூட ரெடி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த % சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த % சிம்பிள் கொடுத்து இவங்கள ஒரு தனி குரூப்பாக காட்டணும். இப்போ மேங்கோ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கல, ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ப்ரிவிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த சூடோவர்ஸ் அப்படின்ற இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட்குள்ள குரூப்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ போன வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ போன வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேங்களா. சப்போஸ் பார்க்கலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். கமெண்ட்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சி குரூப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு.
அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால அந்த டாபிக் என்னால் இதில் கவர் பண்ண முடியல. ஸோ மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, சி குரூப் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த லினக்ஸ் ஜேர்னிக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா, இல்லை நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, ஸோ நம்ம பண்ணுற விஷயத்துக்குள்ளே இந்த சி குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதெல்லாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்கோப். இதோட ஒரு அவுட் ஆஃப் ஸ்கோப். நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேபி நான் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று அது வரும், இல்லைன்னா இது வரும், பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுறது லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன டாபிக்லாம் பேசலாம் அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் அந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து நான் சூப்பரான சந்திக்கிறேன். நன்றி, பாய் ஃப்ரம் விக்கி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.